என்னையா வீட்டை விட்டு துரத்துற? இந்த சந்தர்ப்பத்துக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன். இரு, நீ பேசுனதெல்லாம் கௌதம்க்கு அனுப்புறேன். நானும் அஞ்சலியும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீடே பத்தி எரியணும். நான் அஞ்சலியை கூட்டிட்டு சொல்லாம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அம்மா என்னையும் குழந்தையும் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முடிஞ்சா கேளுங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ். உங்க அம்மா பண்ண தப்ப நீயே கேளு. என்ன தீபா ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க? ஏதோ மறுபடியும் பிரச்சனையா? நான் அஞ்சலியை கூட்டிட்டு சொல்லாம போறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அம்மா என்னையும் குழந்தையும் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேளுங்க. உடனே குழந்தைய கூட்டிட்டு வெளியில போ. அப்படி நீ போகலனா நீ உன் பிள்ளைக்காக இங்க இல்ல. என் மருமக பிரியா சந்தேகப்பட்ட மாதிரி என் பிள்ளைய வளைச்சு போடுதா நீ இங்க இருக்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன அம்மா தீபாவின் குழந்தை இப்படி திட்டுறாங்க? உங்க அம்மா பண்ண பைத்தியக்காரத்தனம் எனக்கு இப்ப சாதகமா அமைஞ்சிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே கௌதம் எல்லாத்தையும் கேட்டுட்டான் போல இருக்கா. அதான தேவை. சொல்லுங்க கௌதம் சார். தீபா, நீங்க அமிச்ச வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்காக வெளியே போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் லாங்ல இருக்கேன். டிராஃபிக் வேற. வரத்துக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆயிடும். நான் வர வரைக்கும் எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். தீபா, அம்மா சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்க. அம்மா, டாடியா பேசுறாரு. நீங்க வீட்ல இருங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே பாத்துக்கிறேன். இது பாருங்க சார், என் குழந்தை அஞ்சலிக்காக நீங்க எவ்வளவு தூரம் சொல்றதுனாலதான் நான் இன்னும் இந்த வீட்ல இருக்கேன். இல்லாட்டி நான் என் குழந்தைய கூட்டிட்டு எப்பவோ போயிருப்பேன். தீபா தீபா தீபா, உணர்ச்சி வசப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். தீபா, அழாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது இது குழந்தை விஷயம். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நான் வந்துடுறேன். நான் வரத்துக்குள்ள கூட்டிட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். சொன்னா கேளுங்க. இல்லைங்க, உங்க அம்மா நான் வாழ்ற வாழ்க்கையவே ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தீபா தீபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். தயவு செஞ்சு இந்த முறை என்ன தடுக்காதீங்க சார். என் குழந்தைய எடுத்து வளர்த்து வரீங்க. உங்ககிட்ட சொல்லாம நான் அவளை கூட்டிட்டு போறது நல்லா இருக்காதுன்னு தான் நான் ஏன் போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். உங்க அம்மா என்ன தரக்குறைவா பேசின ஆடியோவை நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன் தீபா. பிரச்சனை என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எல்லா பிரச்சனையும் விட அஞ்சலியோட பாதுகாப்பு தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். அவ என் வீட்டுல என் கூட தான் அவ பத்திரமா இருப்பா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அஞ்சலி அவசரப்பட்டு கூட்டு போகாதீங்க தீபா. நான் டாடி கிட்ட பேசுறேன்மா. ஹேய், போடி, போய் எல்லாத்தையும் எடுத்து வெடி போடி. தீபா, தயவு செஞ்சு அங்கேயே இருங்களேன். நான் வந்துடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். நான் பெத்த குழந்தைய நிச்சயமா என் உயிரை கொடுத்தாவது நான் பார்த்துப்பேன். தீபா தீபா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க வரும்போது நான் அஞ்சலி இங்க இருக்க மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க சார். தீபா தீபா, டாடி கிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன்மா. ஒண்ணும் தேவையில்ல. சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு. போ போடினா. திரும்பவும் அவன் கண்டிப்பா கால் பண்ணுவான். அதனால போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
again later. ச்சே. This number is currently switched off. Please try again later. ச்சே. ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க? என்னையாடி துரத்துறீங்க? உன் புள்ள கௌதம் வந்ததும் உனக்கு இருக்குடி கச்சேரி. மா ஏ அஞ்சலி, சீக்கிரமா உன் புக்கெல்லாம் பேக்ல எடுத்து வை. நாம இங்க இருந்து உடனே கிளம்புறோம். மா ஏய், என்னடி நான் சொல்லிட்டே இருக்க, நீ முழிச்சிட்டு நிக்கிற? சீக்கிரம் எல்லாத்தையும் போய் எடுத்து வை. நாம உடனே இந்த வீட்டை விட்டு போறோம். மா நம்ம ஏமா உடனே போகணும்? டாடி வந்த உடனே டாடி கிட்ட சொல்லிட்டு போலாமேமா. என்னது? நம்ம டாடிக்கு தெரியாம போனா அது தப்பாயிரும்மா. ஏய், எது சரி எது தப்புன்னு எனக்கே சொல்லி தரியா? உங்க அப்பா வந்த உடனே அப்படியே உன்னை என் கூட அனுப்பி வச்சிருவாரா? பார்த்தல்ல உன்னை பெத்த அம்மாவ இந்த வீட்ல இருக்க எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசி அசிங்கப்படுத்தினாங்கன்னு. அவங்க இப்படி திட்டினாலும் டாடி ரொம்ப நல்லவருமா. அவர் நம்மள திட்ட மாட்டாருமா. நம்மள வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல மாட்டாருமா. அவர் சொல்ல மாட்டாருடி. நமக்குன்னு ஒரு புத்தி வேண்டாம்? உன்னாலையும் என்னாலையும் தான் இந்த வீட்டோட நிம்மதியே கெடுதான். ச்சே. தேவையில்லாம அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? பிரியாம எதுக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னு நினைக்கிற? டாடி கூட சண்டை போட்டுமா. அதான் எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு கேக்குறேன். உன்னாலையும் என்னாலையும் தாண்டி. அது கூட உனக்கு புரியலையா? என்னம்மா சொல்றீங்க? உங்க அப்பா உன்னை இங்க வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா நீ இங்க இருந்தீனா எல்லாரும் அவரை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் யாருமே அவர் கூட இல்லாம உங்க அப்பா அனாதையா நிப்பாரடி. அப்படியான பரவாயில்லையா உனக்கு? ஐயோ டாடி பாவமா. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுமா. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுல. இந்த குடும்பம் பழைய மாதிரியே உனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல? ஆமாம்மா. அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எப்பவுமே பாரமா இருக்க கூடாது. நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நாம எப்பவுமே இடைஞ்சலா இருக்கவே கூடாது. சொன்னா புரிஞ்சுக்கோ அஞ்சலி. இவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கணும்னா நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து போய் தான் ஆகணும். நமக்கு வேற வழியே இல்ல அஞ்சலி. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை, கிளம்பலாம். அம்மா என்ன? நம்ம எங்கம்மா போறோம்? எங்கேயாவது போறோம். தெரிஞ்சவங்க வீடு. அங்கேயும் இடம் கிடைக்கலனா நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி போறோம். அத பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல நான் சொன்ன வேலையை செய். சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு. எல்லாத்தையும் இன்னும் 5 நிமிஷத்துல எடுத்து வைக்கணும். போ. ஏய் போடினா போ. சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. டாடி நீங்க என்னை இவ்ளோ அன்பா பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாடி. இந்த உலகத்திலேயே உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாடி. என்ன உங்ககிட்ட சொல்ல விடாமலேயே எங்க அம்மா என்ன கூட்டு போறாங்க டாடி. என்ன மன்னிச்சிடுங்க டாடி. I love you so much டாடி. ஏ அஞ்சலி, கிளம்பிட்டியா? இதோ கிளம்பிட்டேம்மா.
அஞ்சலி எங்கடி இருக்க? இது வந்துட்டேம்மா. சீக்கிரம் வா. அம்மா, ஏய், இவ்வளவு நேரம் அங்க என்னடி பண்ணிட்டு இருந்த? டாடி மம்மி நல்லா இருக்கிற போட்டோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலான்னு போனேம்மா. இங்க பாரு அஞ்சலி, அவங்க உன்னை வளர்த்தவங்க. அவங்க மேல கோச்சுக்கிட்டாலாம் நம்ம இந்த வீட்டை விட்டு போகல. அவங்க என்ன அவமானப்படுத்துறத கூட நான் பெருசா எடுத்துக்கல. அப்போ ஏமா நம்ம போறோம்? உன்னை அன்பா எடுத்து வளர்த்தவங்க இனிமே நல்லா இருக்கணும்ல, அதுக்குதான் நம்ம போறோம். உன்னை வளர்த்த அப்பா அம்மா நல்லா இருக்கணும், இனிமேலாவது அவங்க குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சீனா நீ கிளம்பு. அவங்கள பிரிய முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னீனா நான் மட்டும் போறேன், நீ இங்கே இரு. இல்லம்மா, பிரியா அம்மாவும் நல்லவங்க தான், என் டாடியும் நல்லவர் தான். என் தங்கச்சி காவ்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவங்க எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்மா. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல, அப்ப கிளம்பு கிளம்பு. வா வா. அம்மா அம்மா அம்மா, ஒரு நிமிஷம்மா. என்னடி? பாட்டி கிட்ட சொல்லிட்டு போலாமா? பாட்டி, என்னடி? நான் போயிட்டு வரேன் பாட்டி. தயவு செஞ்சு அப்படியே போயிடுங்க. திரும்ப வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணாதீங்க. என்னடி நிக்கிற? போய் தொலை. போதுமடி, நீ போறேன்னு சொல்ற, உன்னை தொலைச்சு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொன்னா நீ நம்புறியா? இப்ப புரியுதா உனக்கு? வா. வா, ஒரு வழியா தொல்லை ஒளிஞ்சது. சொல்லுங்க சார். அஸ்வந்த் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் லஞ்ச் கொடுக்கணும். கொடுங்க, நானே கொடுத்துட்றேன். இல்லை, லஞ்ச் டைம் தானே, நானே போய் கொடுத்துக்கிறேன். ம். ம். அஸ்வந்த், டாடி, என்ன டாடி இது? ஆச்சரியமா இருக்கு. நீங்க எனக்கு லஞ்செல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்டா நான் கொண்டு வரக்கூடாதா? அப்படி இல்லை, எப்பவுமே பாட்டி இல்லை டிரைவர் தானே கொண்டு வருவாங்க. இல்லை, இன்னைக்கு அப்பா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், ஆஃபீஸில் எந்த ஒர்க்கும் இல்லை, அதனால தான் நானே என் கையால் உனக்கு லஞ்ச் கொண்டு வந்தேன். சாப்பிடலாமா? ம். என்னடா அப்படி பார்க்குற? இது ஒரு கனவு மாதிரியே இருக்கு டாடி. நான் நம்பவே முடியல. நம்பவே முடியலையா? அப்ப கிள்ளி பாரு. ஏய், வலிக்குதுடா வலிக்குதுடா, விடுறா. டாடி இருங்க டாடி, இது கூட கனவுல கத்துற மாதிரியே இருக்கு.
நீங்க என்ன கேளுங்க பாப்போம். டாடி, இந்த பசங்க எல்லாம் பார்த்து நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா? எதுக்குடா? லஞ்ச் பிரேக் விட்டா போதும், எல்லா அம்மாக்களும் அவங்க பசங்களுக்கு லஞ்ச் விட்டு விடுவாங்க. எனக்கு நம்ம வீட்டிலேருந்து வந்து எனக்கு ஊட்டு விட மாட்டாங்களான்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த ஆசை இன்னைக்கு தான் டாடி நிறைவேறிக்கு. எப்பெல்லாம் அப்பாவுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நானே உனக்கு லஞ்ச் கொண்டு வரேன், சரியா? ஒருவேளை நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினச்சி டாடி என்கிட்ட அன்பு காட்டுறாரா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? டாடி, இந்த திடீர் அன்புக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினச்சிடாதீங்க. நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேன். டேய், படிப்புக்கும் பாசத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? இது வரைக்கும் படிக்கிறது தானே நம்ம திட்டு வாங்கியிருக்கோம். படிப்புக்கும் பாசத்துக்கும் என்ன சம்மந்தம்னு இவர் சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. டாடிக்கு என்னாச்சு? நீ படித்தாலும் சரி இல்லை படிக்கலைனாலும் சரி, டேடி இனிமே உன் மேலே பாசமாக இருப்பேன். வர எக்ஸாமில் கம்மி மார்க் எடுத்தா கூட என்ன திட்ட மாட்டீங்களா? திட்டவே மாட்டேன். சாப்பிடு. டாடியா இப்படி டோட்டலாக மாறிட்டாரு. ஒருவேளை அவர் கையால் கடைசியாக நம்மளுக்கு சோறில் விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இந்த செல்வி ஆண்டி கூட ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட போகிறாரோ? டாடி, மறுபடியும் இங்கே யாருக்கிட்டையும் சொல்லாமல் வீட்டை விட்டு போயிட மாட்டீங்கள? சச்சா, இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. அந்த ஆன்டி நாக்கு வந்தா கூட போக மாட்டீங்களா? இல்லடா, எங்கேயும் போக மாட்டேன். எல்லாத்தையும் டாடி, இந்த ஆன்டி ஃபோட்டோ இருந்தா என்கிட்ட காட்டுங்க. நான் உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்க கூட சேர்த்து வைக்கிறேன். டேய், அப்படிலாம் பேசக்கூடாதுடா, தப்பு. இதில் என்ன டாடி தப்பு இருக்கு? உங்களை மம்மி, பாட்டி, தாத்தா எல்லாம் சேர்ந்து தானே ஏமாத்துறாங்க. இல்லைண்ணா நீ அந்த ஆன்டி கூட தானே வந்துருக்கீங்க. டேய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நானே கண்டுபிடிச்சேன் டாடி. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க கூட இதை பற்றி பாய திறக்கவே இல்லை, எல்லாரும் மறைச்சிட்டாங்க. டேய், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நீ இதை பற்றி தெரிஞ்சுக்க கூடாது. அதுக்கான வயசும் உனக்கு இல்லை. அம்மா பாட்டி எல்லாரும் வயசில் பெரியவங்க தானே, ஆனால் அவங்களால உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியலையே. நீங்கள் தனியாக ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நிறைய வாட்டி அழுதுருக்கீங்க. அது நானே பார்த்துருக்கேன் டாடி. நீங்கள் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்காக தான் டாடி உங்கள் லைஃபே தொலைச்சிட்டீங்க. நீங்கள் தொலைச்ச வாழ்க்கையை நான் கண்டுபிடிச்சி தரேன். நீ ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிற? நான் உங்கள் பையன் டாடி. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தானே. ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததும் நம்ம ஷாப்பிங் போகிறோம். அப்புறம் கிங்காங் படத்துக்கு போகிறோம். வரும்போது பீஸா ஹட் போகிறோம். என்னது டாடி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குறாரு? டாடி, என் கிளாஸ் பசங்க எல்லாரும் அவ்வளோ வாட்ச் பண்ணாங்க. நான் கொஞ்சம் சீன் போடுவா? சீன் போட போறியா? ஆமாம் டாடி. அவங்க அம்மா அப்பாலாம் அவங்களுக்கு ஊட்டி விடும்போது என்னை பார்த்து இந்த பசங்க எல்லாம் பயங்கரமாக சீன் போடுவாங்க டாடி. பதிலுக்கு
நான் கொஞ்சம் சீன் போட்டா ம் உங்கள் ஃபோனை கொடுங்களேன். ம் போட்டு விடுங்க டாடி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா மண்ணில் வந்த நான் உன்னகலல்லவா காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே. டாடி ம் எல்லா பசங்களும் ஃபீல்டுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டாடி ஹை ஃபை. என்னம்மா அந்த ஓடுகாலியும் அந்த அஞ்சலியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க? நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ல, நான் பேசுற விதத்துல பேசி அந்த தீபாவையும் அஞ்சலியையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அம்மா நிஜமாவா சொல்றீங்க? அவளுக்கு போய் தொலைஞ்சிட்டாளுகடி. நான் திட்டின திட்ல நிச்சயமா அவளுக்கு நம்ம வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாளுங்க. இனிமே நீ பழைய மாதிரி என் புள்ள கூட நிம்மதியா வாழலாம். நீ முதல்ல உடனே கிளம்பி வா. கௌதமே உன்னை கூட்டிட்டு போற மாதிரி நான் பண்றேன். அஞ்சலி அஞ்சலிக்குமா அவ போயிட்டா. என்னது அஞ்சலி போயிட்டாளா? தீபா அஞ்சலியை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாடா. அவங்களா குழந்தை கூட்டு போனாங்களா இல்ல நீங்க போக வச்சீங்களா? என்னடா சொல்ற? ஏமா இப்படி இருக்கீங்க? நான் அவ்வளவு சொல்லியும் நான் வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்கள அடிச்சு விரட்டி இருக்கீங்க. அடிச்சு விரட்டினேனா? நல்லா இருக்கேடா நீ சொல்றது. வீட்ல இருக்க வேண்டிய மருமக கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நீயும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, சரியா சாப்பிட மாட்டேங்கிற. அதெல்லாம் நியாயமான அவகிட்ட கேட்டேன். வீரப்பா முறுக்கிக்கிட்டு குழந்தை தூக்கிட்டு வெளியே போயிட்டா. இதுக்கு என்னடா பண்ண சொல்ற? பிரியா தான் என் பேச்ச கேட்கறது இல்லைன்னா நீங்களும் ஏமா குழந்தை மேல இறக்கம் இல்லாம இருக்கீங்க? டேய் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அவளா ரோசப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. முதல்ல போய் உன் பொண்டாட்டிய திரும்ப கூட்டிட்டு வர வழியை பாருடா. அதை விட்டுட்டு அஞ்சலி எங்க போனாங்கன்னு நீ பாட்டு கேட்டுட்டே இருக்க. இது வீடே இல்ல நரகம். டேய் டேய் கௌதம், ச்சே, என்ன இவன்? ஏய் பிரியா, நீ இன்னும் லைன்ல இருக்க? லைன்ல தான் இருக்கு. உங்க அருமை புள்ள பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்து. நேத்து வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கேவலமா பேசுறதையும் கேட்டேன். என்ன அவரு திருந்தவே மாட்டான்னு சொன்னதையும் கேட்டேன். உங்க புள்ள திருந்தினார்னா என்ன தேடி வர சொல்லுங்க. அப்ப நான் வரேன். ஏய் ஏய் ஏய்